சொல்லு வசு, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட பேசணும். பேசணுமா? சரி, என் ரூமுக்கு வா. எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எந்த மாதிரி நடந்துகிட்டேன்? என் அம்மாவையும் அப்பாவையும் நீங்க அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. அவங்க பண்ணது மட்டும் கரெக்டா? என் வீட்டு படியேறி வந்து மாப்பிள்ளை கேட்பாங்க, நான் பொறுத்து போகணுமா? அத நீங்க அவமானமா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? அது அவங்க விருப்பத்துக்காக மாப்பிள்ளை கேட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்கணும். அதை விட்டுட்டு தகுதி தராதரம் எல்லாம் பேசினது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல மேடம். இத பாரு வசு, நீ பேசுறதுல அர்த்தமே இல்ல. என்னோட கோவத்துல நியாயம் இருக்கு, உன் கோவத்துல துளி கூட நியாயமே இல்ல. இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமான ஒருத்தனை மாப்பிள்ளை கேக்குறது தப்புன்னு உன் அப்பா அம்மாவுக்கு தோணாதது ஏன்? அத அவங்களுக்கு நீ ஏன் சொல்லல? மக வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி அம்மா கிட்ட சம்பந்தம் பேசுற அளவுக்கு உன் அப்பா அம்மாவுக்கு தைரியம் கொடுத்தது யாரு? முதல்ல அது சொல்லு. மேடம், இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும்? அவங்க எந்த தப்பும் செய்யல மேடம். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட அவங்க நாகரிகமா சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. நீங்க தான் அநாகரிகமா அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்க. நாகரிகம் அநாகரிகம் பத்தி நீ எனக்கு சொல்லி தர வேண்டாம். என்னோட வசதி அந்தஸ்து பத்தி எனக்கு தெரியும். என் மகனுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு தடையா யார் வந்தாலும் எனக்கு கோபம் வரத்தான் செய்யும். அது அர்ஜுனாவே இருந்தாலும் சரி. புரியுதா? மேடம், நீங்க உங்க மகன் மேல கோவப்படலாம், அவமானப்படுத்தலாம். உங்களுக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே உரிமைய ஏன் அப்பா அம்மா கிட்ட காட்டக்கூடாது. அதை நான் விரும்பல. தம்பி வசு எங்க இருக்கா? மேல அம்மா கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. வசு, நீ அதிகமா பேசுற. இல்ல மேடம், நீங்க அதிகமா பேசிட்டீங்கன்னு சொல்றேன். என் அம்மா அப்பாவை அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்றேன். என்ன இவ்வளவு சத்தமா பேசுறா வசு? அப்படி பேசினது தப்புன்னு சொல்றேன். எது தப்பு? நீ ஏன் மேலேயே குத்த சொல்றியா? மேடம், ஒரு நிமிஷம் மேடம். வசு, வசு, வசு. ஐயோ, மேடம், 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 அம்மா அம்மா மேடம், அம்மா அம்மா அண்ணே, என்னம்மா என்னம்மா அம்மா 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 கண்ணை திறந்து பாருங்கம்மா. ஐயோ என்னன்னு பாருங்க. ஐயோ முதலியம்மா வசு அத்தைய தள்ளி விட்டுருக்கா. அம்மா என்ன நினைச்சு? பாவி என்னடி பண்ணி வச்ச? முதல்ல இவ கீழ தள்ளி விட்டுட்டியா? பாவி கண்ணை திறங்கம்மா. அம்மா என்ன நீ பண்ண? ஐயோ, நான் தள்ளி விடல. சாரி வீல்ல மாட்டி இருந்துச்சு. அத சரி பண்ணத நான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள கீழே விழுந்துட்டாங்க. ஒண்ணு இல்லையே. அம்மா அம்மா என்ன வசு, அப்பா அம்மாவ நான் திட்டேன்னு இப்படி பண்ணிட்டே வசு. அம்மா தம்பி, ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி உத்தமன் இல்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம சும்மா பேசினதுக்கே நெகட்டிவா பேசினா எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு என்ன வீல் சேர்ல இருந்து கீழே தள்ளி விட பார்த்தாங்க. அதனாலதான். என்ன உத்தமன், வசுவை பத்தி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? உங்ககிட்ட நடந்துகிட்ட மாதிரி அம்மா கிட்ட நடந்துப்பாளா? நிச்சயமா அந்த மாதிரி வசு பண்ணிருக்கவே மாட்டா உத்தமன். அம்மா தவறிதான் விழுந்திருப்பாங்க. அப்படி நடந்திருந்தா. டாக்டர் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ பிரெயின்ல வந்து பிளட் கிளாட் ஆயிருக்கு. பிளட் கிளாட்டா? அது கரையறதுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்திருக்கோம். கரைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்ல, கரையிலனா
பேஷண்ட் கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பாட்டி, டாக்டர் சொன்னது கேட்டியா? கோமா ஸ்டேஜுக்கு போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கான். ஆமாண்டி, இப்ப என்ன பண்றது? பாட்டி, எனக்கு என்னவோ அர்ஜுன் நான் பேசியும் மசியல. உத்தமன் இப்படி பேசினது அதிசயம். அவர் சொல்லி கூட இவர் நம்பல. நாம இதை விடக்கூடாது பாட்டி. இத வச்சு வசுவ டோட்டலா வீட்டை விட்டு விரட்டி ஜெயிலுக்கு அனுப்பணும். இத போலீஸ் கேஸா மாத்த போறேன். அப்படியா சொல்ற? ம். ஏய், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க வேண்டாம், வெளியே வா, அங்க சொல்றேன். ம். வா. அம்மா வாமா போலாம். எனக்கு மேடம பார்க்கணும் போல இருக்கு. அவங்க கீழே விழுந்ததே என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இங்க பாரு வசு, இப்ப சூழ்நிலை சரியில்லை. நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருப்பாங்க. ஆமா வசு, இப்ப நீ அங்க போனா ஏதாவது பிரச்சனை ஆயிடும். ஐயோ அம்மா, என்னால இங்க இருக்க முடியலம்மா. அத புரிஞ்சுக்கிற மனநிலை அங்க இருக்கிறவங்களுக்கு இருக்காதுமா. ஆமா வசு. அதோட இனியா வேற எப்படா உன் மேல பழிய போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. நீ அங்க போறது எனக்கு என்னமோ சரியா படல. அம்மா போக வேண்டாம் வசு, சொல்றத கேளு வசு. சொல்லுங்க மேடம். உத்தமன், அர்ஜுன் சார் எங்க? உள்ள டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு மேடம். உத்தமன், மேடம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க சுயநனவு இல்லாம இருக்காங்க மேடம். பிரெயின்ல ஏதோ பிளட் கிளாட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த கிளாட் ஆயிருக்கிறத தடுக்கிறதுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடணுமா? அந்த இன்ஜெக்ஷன் போட்டோம் ரத்தம் உரையலன்னா அம்மா எப்படியும் கோமாக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பேசிக்கிறாங்க மேடம். உத்தமன், உத்தமன். ஒண்ணுமே புரியல மேடம். மேடம், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க மேடம். அப்பதான் இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கும் புரியும். சரிங்க மேடம், நான் உள்ள போனோம். போனை வச்சிடறேன் மேடம். உத்தமன், உத்தமன். வசு, என்னமாச்சு? கடவுளே, மேடத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. நல்லபடியா அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடணும். வசு, என்னாச்சு? உத்தமன் என்ன சொன்னாரு? மேடம் கோமா ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? கோமா ஸ்டேஜா? கடவுளே, எப்படியாவது அம்மா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும். என் பொண்ணு மேல எந்த பழி பாவமும் வந்துடக்கூடாது. இங்க வசு யாரு? எங்க பொண்ணுதான். எங்க அவங்க? உள்ளதான் இருக்கா. வாங்க. ஓகே சார். சார், சார், என்ன சொல்லுங்க சார். வசுந்தரா நீதானே? ஆமா. உங்க கம்பெனியோட சுசித்ராவை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணியாமே. கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கு உங்களை விசாரிக்கணும். ஸ்டேஷனுக்கு வாங்க. இந்த பொண்ணு ஜீப்ல ஏத்துமா. வாமா. சார், யாரும் என் மேல பொய்யா புகார் கொடுத்திருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத முதல்ல சொல்லுங்க. இந்த பாருமா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ ஸ்டேஷனுக்கு வா முதல்ல. வா, இழுத்து வாங்கம்மா. சார், என்ன சார் பண்றீங்க? என்ன விடுங்க. நான் எதுவும் பண்ணல. சார், விடுங்க. விடுங்கன்றல்ல. சரி, இருங்க சார். எதுவும் இங்க இருந்து பேசிக்கலாம். சார், சார். வசு, வசு, சார் இருங்க சார். வசு, சார், சொன்னேன் சார். வசு. வாங்க சாமி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தம்பி. அம்மாவுக்கு நடந்த விஷயம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. அன்னைக்கு விநாயகருக்கு பூஜை முடிஞ்ச உடனேயே நாம ஒரு மண்டல பூஜை பண்ணிருக்கணும் தம்பி. நாம அதை பண்ணல. அதனாலதான் அம்மாவுக்கு இப்படி ஆயிருச்சு. பெரிய விபரீதம் நடந்திருக்கு பாத்தீங்களா? ஆமா சாமி, அதான் மனசுக்கு ஒரே கவலையா இருக்கு. அம்மா நல்லாயிருவாங்கல்ல சாமி? மண்டல பூஜை பண்ணிட்டா பரிகாரம் ஆயிடும்.
சீக்கிரமா அம்மா தேடி வந்துருவாங்க தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரிங்க சாமி. நீங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. தம்பி, அந்த பூஜையை பண்ணவங்க தான் இந்த பூஜையும் பண்ணணும். அவதான் இல்லையே சாமி, வேற வழி சொல்லுங்க. வேற வழியே இல்லம்மா. அவங்க செஞ்சாதான் பூஜையை சிறக்கும். அதுதான் குடும்பத்துக்கும் நல்லது. சாமி, வசு வீடு பூட்டி இருக்கு. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. பரவாயில்ல சாமி, வேற ஏற்பாடு பண்ணுங்க. இல்லம்மா, அது சரியா வராது. பூஜையோட பரிகாரம் முழுசும் கிடைக்கணும்னா அந்த பொண்ணுதான் வரணும், பூஜையும் பண்ணணும். ஐயோ, அவ்வளவுதான் காணாமே சாமி. எங்க போனானே தெரியல. இப்ப எங்க போய் தேடுவ? சாமி, அம்மாவுக்கு நல்லது நடக்கணும். அவ இல்லாமலே பூஜை நடக்க ஏற்பாடு பண்ணுங்க. என்ன சொன்னீங்க தம்பி? அர்ஜுன், வாங்க அர்ஜுன், போலாம். இரு இனியா, தம்பி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், அப்புறமா நீங்க போலாம். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பதில் சொல்ல தேவையில்ல. வாங்க அர்ஜுன், போலாம். இனியா, ஆன்ட்டி ஏதோ சொல்றாங்கல்ல, சொல்லுங்க ஆன்ட்டி. தம்பி, வசு எங்கன்னு தெரியலன்னு சொன்னீங்க. ஆமா ஆன்ட்டி, போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. வீடும் பூட்டி இருக்கு. வசு எங்க ஆன்ட்டி, சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் வசு உங்க அம்மாவை மாடியில இருந்து தள்ளி விட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்களே. ஐயோ, வசு மேல நான் புகார் கொடுத்தனா? என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, தலை சுத்துது எனக்கு. என்ன தம்பி எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அந்த எஸ்ஐ நீங்க தான் புகார் கொடுத்ததா சொல்றாரு. ஆன்ட்டி, சத்தியமா எனக்கு தெரியாது. நான் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் தரல. அம்மாவை பார்க்க வசு வரலன்னு சொல்லிட்டு நான் வசுவை தேடிக்கிட்டு இருக்கேன் ஆன்ட்டி. ஆமா, நான் தான் புகார் கொடுத்தேன். ஏய் இடியட், பைத்தியம் முடிச்சிருக்க உனக்கு. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க பாரு. ஏன் இந்த மாதிரி பண்ண? அத்தை மேல இருக்கிற பாசத்துல தான் பண்ணேன். ஒரு மகனா நீங்க அவ மேல புகார் கொடுத்திருக்கணும். நீங்க குடுக்கல, அதான் நான் கொடுத்தேன். உன்ன அப்படி சாரி சாரி ஆன்ட்டி. இப்ப வசு எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா தம்பி. நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டு விட மாட்டேங்கிறாங்க. வாங்க ஆன்ட்டி, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். அர்ஜுன், ஹாஸ்பிடலுக்கு போணும். ஏய் விரு, வாங்க ஆன்ட்டி. சார், நான் வந்திருக்கிறது இவங்களுக்காக தான் சார். என் பேரு அர்ஜுன், ஜேகேஆர் குரூப் சேர்மன். இவங்களை எதுக்காக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க சார்? நீங்க தான் அர்ஜுனா? உங்க அம்மாவை மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி விட்டாங்கன்னு இவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? உங்க பேர்ல தான் சார் கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கு. நான் அப்படி எந்த கம்ப்ளைண்ட்டும் தரலையே. அந்த கம்ப்ளைண்ட் காப்பி கொடுங்க, நான் பார்க்கணும். அது ரைட்டர் வெளியில போயிருக்காரு, வந்தோடனே காட்ட சொல்றேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்தா நீங்க என்கிட்ட கேட்டிருக்கணும், இல்ல போன்லயாவது கேட்டிருக்கணும். எப்படி புகார பார்த்த உடனே ஒரு வயசு பொண்ணை ஸ்டேஷன் கூட்டு வந்து வச்சிருப்பீங்க? அதுவும் ஜீப்ல அடாவடியா கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. சார், சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ், கவர்மெண்ட் ரூல்ஸ், இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா சார்? இல்ல, அதெல்லாம் முடியாது. இவங்களால உங்க அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. நான் இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ஆஜர்படுத்துறேன். நீங்க கோர்ட்ல போய் ஜாமீன் எடுத்துக்கங்க. எதா இருந்தாலும் அங்க பாத்துக்குங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போலாம். சார், எனக்கும் சட்டம்லாம் தெரியும். உங்க மேல் அதிகாரிகளையும் தெரியும். நீங்க வீட்டுக்கு வந்ததே, இவங்களை ஜீப்ல அடாவடியா ஏத்துனது, எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை அப்படியே கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிடவா? சிட்டி கோர்ட்ல நாளைக்கே என்னால உங்க மேல பொதுநல வழக்கு தொடர முடியும். உங்க வேலை போயிடும். அப்புறம் லைஃபுக்கு இன்ஸ்பெக்டர் ஆக முடியாம அப்படியே கிடப்பீங்க. சார், பெரிய இடம் சார், பார்த்து நடந்துங்க, பிரச்சனை ஆயிட போகுது. சரி சரி, நீ போ, இந்த வேலையை முடி. ஜெயக்குமார் சார், அந்த ஃபைலை கொண்டு வாங்க. ஓகே சார். இந்தாங்க சார். இதுல ஒரு கையெழுத்து போட்டு அவங்கள அழைச்சிட்டு போங்க. இது அவங்க போன்.
வசு, என்ன இருந்தாலும் நீ அன்னைக்கு அம்மா கிட்ட அவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். அர்ஜுன் சார், காரை நிப்பாட்டுங்க. என்னாச்சு வசு? எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அர்ஜுன் சார், ப்ளீஸ் காரை நிப்பாட்டுங்க. வசு, சொல்றத கேளு வசு. சார் நிப்பாட்டுங்க. வசு, வசு, நான் அந்த மாதிரி பண்ணேன்னு நீங்களும் நம்புறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல வசு. உன் கோவத்துல இல்ல அர்ஜுன் சார், எனக்கு புரியுது உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு. எனக்கு புரியுது. அப்போ நீங்களும் அதை நம்பிட்டீங்க அதானே? நான் அந்த மாதிரி மீன் பண்ணல வசு. வேற எப்படி மீன் பண்ணீங்க? சும்மா சமாளிக்காதீங்க அர்ஜுன் சார். இதுக்கு நீங்க என்ன ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்க வேணாம், அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கலாம். அழிக்குது அர்ஜுன் சார், அழிக்குது. இந்த உலகத்துல எல்லாரும் என்ன தப்பு சொன்னப்போ அத பத்தி கவலைப்படல. நீங்க என்ன நம்புறீங்கன்னு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்போ அப்படியே செத்து போயிடலான்னு இருக்கு. வசு, 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 நான் என்ன சொல்றேங்கறத புரிஞ்சுக்க வசு. வேண்டாம் அர்ஜுன் சார், எதுவுமே பேசாதீங்க, என்ன விட்டுருங்க. வசு, நான் என்ன சொல்ல வரேங்கறத முழுசா கேளு வசு. இல்ல அர்ஜுன் சார், எதுவும் பேசாதீங்க, ப்ளீஸ் என்ன வசு, விட்டுருங்க. நான் சொல்றத கேளு வசு. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். வசு, வசு. சாரி அண்ணி, அண்ணன் அப்படி கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணன் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணார் அண்ணி. போதும் ஆனந்த். மேடம்க்கு அந்த மாதிரி ஆனது அவருக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த மாதிரி ஒரு கேள்விய அர்ஜுன் சார் என்கிட்ட கேட்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசே உடைஞ்சு சுக்குநூறா போயிடுச்சு. மனசை விட்டுறாதீங்க அண்ணி. இப்ப நம்ம எல்லாருக்குமே அம்மா நல்லபடியா எழுந்திருச்சு வரணும், அதுதான் மனசுல இருக்கு. சாமி நாளைக்கு கோயில்ல மண்டல பூஜை வச்சிருக்காரு. கலச பூஜை பண்ணவங்க தான் இந்த பூஜையும் பண்ணணுமா? நீங்க வந்து இந்த பூஜையை பண்ணி கொடுங்க அண்ணி. அண்ணா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. ப்ளீஸ் அண்ணி, புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் இருக்கிற மனநிலைமையில என்னால பூஜையில எல்லாம் கலந்துக்க முடியாது. நான் மனசளவுல செத்து போயிட்டேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. வசு, அண்ணி. தம்பி, நான் வேணா வசு மேடம் வீட்டுக்கு போயிட்டு பாத்துட்டு வரவா? வேணாம் உத்தமன், வசு வந்துருவா, பாருங்க. என்ன பாட்டி இவ்வளவு உறுதியா சொல்றாரு அர்ஜுன்? அதெல்லாம் வரமாட்டாடி, நீ தைரியமா இரு. அந்த அளவுக்கு நம்ம பண்ணி விட்டுருக்கோம். அடி பாவி, நானும் பார்த்து எனக்கும் கண்ணு இருக்குல்ல. பாரா சொர்ண கட்டவ. வா வசு. வாமா, இப்படி வந்து உட்காருமா. உட்காருமா. ஓம் ஆணை முகத்தோனை போற்றி, ஓம் கருணை கடலை போற்றி, ஓம் இன்பம் அருள்வாய் போற்றி, ஓம் அறம் காப்பாய் போற்றி, ஓம் ஈசன் தலைமகனை போற்றி. சாமி, நடந்தது என்னன்னு உனக்கே தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த மாதிரி சூழ்நிலை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. மேடம் நல்லாகி வரணும், அதுக்குதான் நான் இங்க வந்திருக்கேன். என் மேல எந்த பழிய வேணாலும் போடட்டும், ஆனா அம்மா மட்டும் நல்லபடியா திரும்பி வரணும்.
அது போதும். நான் குற்றவாளி இல்லைன்னு சீக்கிரமே நிரூபிப்பேன். அதுக்கான சந்தர்ப்பத்தை நீதான் அமைச்சு தரணும். ஆனை முகத்தோனை போற்றி, முழுமுதற் கடவுளை போற்றி போற்றி. அம்மா, நீயும் சாமிக்கு தீபாராதனை காட்டிருமா? கொடுங்க சாமி. இந்தா வசு. அன்பை அருள்பவனை போற்றி, அகிலம் காப்பவனை போற்றி. ஐயரே ஐயரே, இத பாருங்க, இவதான் இந்த வீட்டு மருமக. இவளும் கொஞ்சம் காட்டுட்டுமே ஆரத்தி. அதெல்லாம் கூடாதுமா. பூஜை பண்றவங்க தான் அதை பண்ணணும். தம்பி, பூஜை பிரமாதமா முடிஞ்சது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அம்மா சீக்கிரமா கண்முழிச்சு வந்துருவாங்க. ரொம்ப நன்றி சாமி. வசு. உத்தமன், நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய். அம்மா. அம்மா. அர்ஜுன். அம்மா எப்படிமா இருக்கீங்க? பரவாயில்லப்பா. அர்ஜுன், வசுந்தராவை இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? ஏன் இந்த நிலைமைக்கு காரணம் அவதான். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? முதல்ல அவளை போக சொல்லு. அர்ஜுன், அவளை இங்க இருந்து போக சொல்லு. மேடம், என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? இதுக்கெல்லாம் சத்தியமா நான் காரணம் இல்ல மேடம். அம்மா, வசு எதுவுமே பண்ணலமா. அங்க என்ன நடந்துச்சு? அந்த வீல்சேர் நான் பார்த்தேன்டா. எனக்கு தெரியாதா அவ என்ன பண்ணான்னு? இப்ப எதுக்கு நீ அவளை இங்க கூட்டிட்டு வந்த? முதல்ல அவளை போக சொல்லு. நான் அவகிட்ட பேச விரும்பல. வெளிய போக சொல்லு. போக சொல்லு அர்ஜுன். வசு. 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 அம்மா, கிளம்புங்க. இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. மசு, என்னம்மா ஆச்சு? இன்னும் என்னம்மா ஆகணும்? புரியுற மாதிரி பேசுமா. மேடம் கண்முழிச்சு நடந்த உண்மையெல்லாம் சொன்னா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். என் மேல எந்த தப்பும் இல்லங்கிறது ப்ரூவ் ஆகும்னு நினைச்சேன். இப்படி நினைச்சுதான் நாங்க போனேன். ஆனா மேடம், நான் தான் தள்ளி விட்டேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன பார்த்தோம்? நான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அதுக்கு பின்னால ஒரு அழுத்தமான காரணம் இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதப்பா? இல்லம்மா, நான் என்ன சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இது மேடத்தோட வீடு. நான் மாடியில இருந்து அவங்கள கீழே தள்ளி விட்டதா என் மேல குற்றம் சாட்டுறாங்க. என் முகத்தை கூட அவங்க பார்க்க விரும்பல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இனிமே நான் இங்க எப்படி இருக்க முடியும்? சரிம்மா, இப்ப திடீர்னு எங்கம்மா போறது? என்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம். அங்க இருந்து நம்ம வேற வீடு பாத்துக்கலாம். கிளம்புங்க. நீங்க வரீங்களா இல்லையா? சரிம்மா. சரி. நீ இவ்வளவு தூரம் சொல்ற, அதுக்கப்புறம் உன் இஷ்டம்மா. ஒரு ஆள் எவ்வளவுதான் தம்பி பழி பாவத்தை சுமக்கிறது?
அதான் வீட்டை விட்டு போயிட்டாங்க போல இருக்க. உத்தமன், நீங்க நல்லா பேசுறீங்க உத்தமன். என்னை சமாதானப்படுத்துற மாதிரி பேசினாலும் அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு என் மனசு தவிக்குது உத்தமன். அதான் தம்பி உண்மை. நீங்க வேணா பாருங்க. பார்த்து பார்த்துமா சுட போகுது. மெதுவா மெதுவா. அப்படிதான். மெதுவா மெதுவா. சரி. அடியே, இந்த வேலையெல்லாம் நீ நல்லா செய்டி. இதுக்கு தான் நீ லாயக்கு. பாட்டி சும்மா வெட்டியா பேசாம என்ன பத்தி நல்ல விதமா பில்டப் கொடு. நீ வேலையை கண்டினியூ பண்ணு. இப்ப பாரு எப்படி பில்டப் பண்றேன்னு. என்னம்மா தொடச்சு விடுறா. இப்படி நீ தொடச்சு விடுறதுலயே முதலாளி அம்மாவுக்கு சீக்கிரமா குணமாயிடும். இனியா, நீ ஏன் கஷ்டப்படுற? இதெல்லாம் நர்ஸு கிட்ட சொன்னா அவங்களே பண்ணி விடுவாங்கல்ல. இதுல என்ன அர்த்தம் இருக்கு? நான் இருக்கிறப்ப அவங்க எதுக்கு செய்யணும்? அவங்க எல்லாம் பணத்துக்காக செய்யறவங்க. நான் ஆத்மார்த்தமா செய்யறேன். எனக்கு ஒரு அம்மா இருந்தா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேனா? ஆமா ஆமா, பெத்த அம்மா மாதிரியே தான் உங்களை பாத்துக்கிறா. அன்னைக்கு கோவில்ல பூஜை பண்ண அதே பொண்ணு அதாம்மா, அந்த வசுந்தரா பொண்ணு தான் பூஜை பண்ணுச்சு. நல்ல மனமுருகி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. ஆமாமா, இனியாவும் அவளும் சேர்ந்துதான் பண்ணாங்க. இனியா ரொம்ப நல்லா வேண்டிக்கிட்டா. உங்களுக்காக ஒரே வேளை சாப்பிட்டு விரதம் இருந்தா. நல்ல வேலைம்மா, அந்த பொண்ணு ஒத்துழைச்சதால பூஜை நல்லபடியா சிறப்பா முடிஞ்சது. நீங்களும் நல்லாயிட்டு வந்துட்டீங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி, ரொம்ப நன்றிங்க சாமி. ரொம்ப சந்தோஷமா. நான் அப்புறம் வந்து பாக்குறேம்மா. சரி, வரேங்க. தம்பி, எங்களை விட்டுருங்க தம்பி. நாங்க எந்த பாவமும் பண்ணல. பசு ஏற்கனவே நொந்து போயிருக்கா. என்ன தம்பி, ஏன் தம்பி அவளை தேடி வந்திருக்கீங்க? அப்பா, சொல்லுங்க உத்தமன். அது வந்து வசு, அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததும் உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. நீ வா வசு, வந்து அம்மாவை பாரு. எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு தெரியல, ஆனா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. உன்னை தேடி கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அதான் தேடி வந்தேன். நான் அங்கெல்லாம் வரல. என்ன விட்டுருங்க அர்ஜுன் சார். நான் எங்கேயுமே வரல. இல்ல வசு, நீ அப்படி சொல்லாத. எதையுமே யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிற நீ இந்த விஷயத்திலயும் நிதானமா யோசி. அம்மா அப்படி பேசினா நமக்குள்ள இருக்கிற காதல் இல்லைன்னு ஆயிடுமா? அது நிஜம் வசு. என் உயிரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த காதல் எனக்குள்ளேதான் இருக்கும். உன்னை கெஞ்சி கேட்கிறேன், எனக்காக வா வசு. அம்மா இப்ப உன்னை கூப்பிடுறது கூட எனக்கு என்னமோ நல்ல விஷயம் மாதிரி தோணுது. அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க. அதை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்களோன்னு தோணுது. வசு, கோவப்படுறதும் கோபம் குணமா மாறுறதும் இயல்பு தானே வசு. நீ அம்மாவுக்காக வர வேண்டாம், எனக்காக வா வசு, பிளீஸ். நான் கூப்பிட்டா நீ வருவன் தான் அம்மா நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு வசு. இப்ப நீ வரணுங்கிறது என்னோட விருப்பம் வசு, பிளீஸ். வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டியாமே? ஆமா மேடம். ஏன்? நான் உங்களை தள்ளி விட்டேன்னு என் மேல அபாண்டமா பழி போட்டீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல. இப்படி ஒரு பொய்யான பழிய சுமந்துக்கிட்டு நீங்க கொடுத்த வீட்டுல இருக்கிறதுக்கு நான் விரும்பல. அதான் போயிட்டேன். என் மனசாட்சி சத்தியமா சொல்றேன். இல்ல நீங்க யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ண சொல்லுங்க, நான் சத்தியம் பண்றேன். சத்தியமா நான் உங்களை தள்ளி விடல மேடம். உங்களை தள்ளி விடணும்னு நான் எப்படி மேடம் நினைப்பேன்? இது வரைக்கும் நான் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன் மேடம். எல்லாத்தையும் நியாய தர்மத்துக்கு உட்பட்டுதான் சரி பண்ணிருக்கேன். மனசாட்சிக்கு விரோதமா நான் நடந்துகிட்டதே இல்ல. சரி, நீ சொல்றத நான் நம்பணும்னா
நான் சொல்ற வேலைய நீ செஞ்சு காட்டு. அப்பதான் நீ என்ன தள்ளி விடலன்னு நான் நம்புவேன். ஓகே மேடம், நான் உங்களை தள்ளி விடலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சத்தியம் பண்ணி கொடு. உத்தமன், அம்மா வசுவை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. உள்ள அப்படி என்ன பேசுறாங்கன்னு தெரியல. தம்பி, வசு மேடத்தை பார்த்த உடனே அம்மா மனசு கரைஞ்சிரும். நிச்சயம் நல்லதே நடக்கும், பயப்படாதீங்க. சரி, நீ சொல்றத நான் நம்பணும்னா நான் சொல்ற வேலைய நீ செஞ்சு காட்டு. அப்பதான் நீ என்ன தள்ளி விடலன்னு நான் நம்புவேன். ஓகே மேடம், நான் உங்களை தள்ளி விடலன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சத்தியம் பண்ணி கொடு. நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எல்லாரும் நினைச்சீங்கன்னா எனக்காக ஒண்ணு பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்கம்மா, உடனே செய்யறோம். ஆமா அத்தை, எங்களுக்கு அதை தவிர வேற என்ன வேலை இருக்கு? அர்ஜுன் இனியா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். பாத்தியா பாட்டி, நான் சொன்னல, அத்தனா அத்தைதான். என்ன அம்மா பழைய ஃபார்முக்கு திரும்ப வர்றாங்க? என்ன நடந்துச்சு? வசு முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காணோம். இத பாரு அர்ஜுன், உன் கல்யாணத்தை ஏன் சார்பா முன்னாடி இருந்து நடத்த போறது வசுதான். என்னடி நடக்குதுங்க? என்ன வசு? அம்மா, நான் என்ன சொல்ல? அர்ஜுன், யாரும் எதுவும் பேச வேண்டாம். எதையும் கேக்குற நிலைமையில நான் இல்ல. என் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எல்லாரும் போலாம். அம்மா, நான் போன்னு சொன்னா போகணும். அது உனக்கும் சேர்த்துதான். போங்க எல்லாரும். வா 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 வா. அம்மா, ஏமா இந்த மாதிரி பண்றீங்க? நான் என்ன பண்ணிட்டேன் அர்ஜுன்? அம்மா, கல்யாணங்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா. அது அவங்களுக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணி வச்சாதாமா அவங்க வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா. அர்ஜுன், நீ யார மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா புரியுது. அதே சமயம் அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணுவேன். அதையும் நீ யோசிச்சு பாரு. நீங்க எனக்கு நல்லதுதாமா பண்ணுவீங்க. ஆனா என்னோட கல்யாண விஷயத்துல மட்டும் ஏமா இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? நான் உங்க பேச்சை இதுவரைக்கும் மீறினதே இல்லம்மா. அதே சமயம் நீங்களும் என்ன புரிஞ்சுக்கணுமா. இத பாரு அர்ஜுன், எனக்கு எல்லாமே புரியுது. இந்த கல்யாண விஷயத்துல நான் பிடிவாதமா இருக்கேன்னு நீ சொல்ற. ஆனா ஓ மனசுல ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கல்யாண விஷயத்துல தடுமாற்றம் இருக்கவே கூடாது. அம்மா சொல்றத கேளு. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். இல்லம்மா, எனக்கு இனியா விட வசுதான் பொருத்தமா இருப்பாமா. அர்ஜுன், நடந்ததெல்லாம் நீ பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பேசுற? வசு 1000 சமாதானம் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. அவ என்ன தள்ளி விட்டது என் மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு. அவளை எப்படி என் மருமகளா ஏத்துக்கணும் நீ சொல்ற? அவ உங்களை தள்ளி விட்டான்னு நீங்க தான் உங்க மனசுக்குள்ள கற்பனைய வளர்த்து வச்சிருக்கீங்கம்மா. அது உண்மை இல்லைன்னு உங்க மனசு ஏத்துக்க மறுக்குதுமா. எப்பவுமே உண்மை மனசுல ஆழமா பதிஞ்சு போயிடும் அர்ஜுன்.
இல்லம்மா, வசு என்ன விரும்புறாமா. பாவம் அவ. தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்கம்மா. பாவம் புண்ணியம் பாக்குற விஷயம் இது இல்லப்பா. அப்படி பாக்குற ஆளும் நான் இல்ல. இது உனக்கே தெரிஞ்சிருந்தோம் நீ வசுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிடிவாதமா இருக்க. வேண்டாம் அர்ஜுன், இனி அதான் உனக்கு நல்ல சாய்ஸ். மனசுக்குள்ள உனக்கு எந்த ஊசலாட்டமும் வேண்டாம். இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி என் மனசுல தடுமாற்றம், ஊசலாட்டம் இதெல்லாம் இருக்குன்னே வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் எனக்கு கல்யாணம் வேண்டாமா. ஓ மனசுல நினைக்கிறத நீ சாதிக்கணும்னு பாக்குற அதான அர்ஜுன்? அப்பா இல்லாத ஒண்ணு எந்த கஷ்டமும் தெரியாம நான் வளர்த்தேன். ரொம்ப வருஷம் நீ என்கிட்ட பேசாமே இருந்த. அப்பெல்லாம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் நீ மாறி வருவேன்னு நம்பிக்கையோட நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைச்ச உடனே உன்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இப்ப என்னன்னா என்னையே நீ எதிர்த்து பேசுற. கல்யாணமே வேண்டாங்கிற. அம்மா 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 என்னம்மா ஆச்சு? அம்மா ஏய் ஏய் அம்மா. அர்ஜுன் சார், அம்மாவுக்கு பிபி அதிகமாயிருக்கு. அதனாலதான் மயக்கம் போட்டிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. சரி டாக்டர். அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. கொஞ்சம் எந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க டென்ஷன் ஆக கூடாது. இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு அது நல்லதும் இல்ல. கோமா ஸ்டேஜுக்கு போற அளவுக்கு இருந்தவங்க ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு மன நிம்மதி முக்கியமா தேவை. நல்லபடியா பாத்துக்கோங்க. சரி டாக்டர். இனியா வாங்க டாக்டர். நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. மனச போட்டு குழப்பிக்காதப்பா. எந்த அம்மாவுமே தான் பையன் சந்தோஷமா வாழணும் தான் நினைப்பா. அப்படி இருக்கிறப்போ நான் உனக்கு தப்பான ஒரு பொண்ண பாப்பனா? அர்ஜுன், இனி அதான் உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமான பொண்ணு. ஏன்னா அவ உனக்குன்னு கடவுள் அனுப்புனவ. உன் உயிரை காப்பாத்தி அவளுக்கு நீதான்னு முடிவு பண்ணவ. இனியாதான் உன் மனைவிங்கிறது நான் எடுத்த முடிவில்ல, அந்த கடவுள் எடுத்த முடிவு. கல்யாணங்கிறது கடவுள் அமைச்சு கொடுத்த மேடன்னு சொல்லுவாங்க. ஓ விஷயத்துல அது 100க்கு 100 உண்மை. நீ இனியாவையே கல்யாணம் பண்ணிக்கோ அர்ஜுன். அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. என்ன அர்ஜுன், என்ன யோசிக்கிற? சரிம்மா, உங்க விருப்பம் அதுவா இருந்தா நான் மறுக்கலாமா? நான் இனியாவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா. சொல்லு வசு. என் வீட்டுக்கு இனியாவும் பாட்டியும் வந்திருந்தாங்க. உன்னை பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியும் வசு. சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு. நான் சத்தியம் பண்ணி கொடுப்பேன்னு நீ எதிர்பார்க்கல? எதிர்பார்ப்பேன்னு ஒண்ணு என் வாழ்க்கையில இல்லாம போச்சு அர்ஜுன் சார். காரணம் இனியா என்னோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறது தான். அவளை விட நீ எனக்கு பொருத்தமானவங்கிறத எங்க அம்மாவால ஏத்துக்க முடியல வசு. நான் போராடி பார்த்துட்டேன் வசு, என்னால முடியல. அர்ஜுன் சார், நான் உங்களை புரிஞ்சுக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு விரக்தியா சொல்றீங்க. தேவையில்லாம உன் மனசுல நான் ஆசையை விதைச்சிட்டேன்னு எனக்கு கலக்கமா இருக்கு வசு. சாரி. அர்ஜுன் சார், நீங்க அழறத என்னால பார்க்க முடியல அர்ஜுன் சார். சரியோ தப்போ, இந்த நாள் நம்ம வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அர்ஜுன் சார். அதனால நீங்க சிரிக்கணும், அத நான் பார்க்கணும். ப்ளீஸ் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார்.
அர்ஜுன் சார், ஒரே ஒரு தடவை அர்ஜுனுக்காக, அர்ஜுன் சார் ஒரே ஒரு தடவை சரிங்க. வசு, நீங்க எனக்கு போட்டு விட்ட மோதிரம் அர்ஜுன் சார். இனிமே இது என்கிட்ட இருக்க கூடாது. வசு, இது உன்கிட்டே இருக்கட்டும் வசு. காதலே இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு சார் இந்த மோதிரம்? அர்ஜுன் சார், காதலிக்கிறப்போ காதலிக்கும் காதல் கை கூடலன்னா கட்டிக்க போற மனைவிக்கும் விசுவாசமா இருக்கணும். அதுதான் காதலுக்கு உண்மையான மரியாதையா இருக்கும். மேடம், நான் எவ்வளவு வேதனையில இருக்கேன். அந்த ஆதங்கத்துக்காவது ஒரு பதில் சொல்லுங்க மேடம். இது பாருங்க உத்தமன், கல்யாண வேலையை பாக்குறதுக்கு தான் மேடம் உங்களை என் கூட இருக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு இஷ்டம் இருந்தா என் கூட இருந்து வேலையை பாருங்க, இல்லன்னா ஆபீஸ்க்கு போயிடுங்க. ஓகே மேடம், ஓகே மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்றதை கேட்டு வேலை செய்யறதுக்கு தான் மேடம் என்ன வச்சிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன் மேடம். ஏதோ மனசு கேட்கல மேடம், அதான் உள்ள இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன். தம்பி உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, அது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். அது தெரியாமலே இருக்க போது.
அவர் உங்களை தீவிரமா லவ் பண்றாரு. அது உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தெரியாம எப்படி இருக்கும்? நீங்களும் மனசு மாதிரி அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. அது எனக்கு தெரியும். தம்பி அப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நான் தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கல போல. ஒரே ராத்திரியில எல்லாத்தையும் உடைச்சிட்டீங்களே மேடம். உத்தமன், போய் நான் சொன்னதை செய்வீங்களா இல்லையா? ஓகே மேடம், ஓகே செய்யறேன். நான் வேலைக்காரன் தானே, நீங்க சொல்றத செஞ்சுதானே ஆகணும். மனசு கேட்கல, அதான் ஆதங்கத்துல பேசிட்டேன். சரிங்க மேடம், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என் வேதனை என்னோட போட்டோம். உத்தமன், போறோம் மேடம். இப்ப என்ன, இனியா மேடத்தை வர சொல்லணும், அவ்வளவுதானே? நீங்க சொல்றத செஞ்சிடறேன் மேடம். இனியா வர சொல்றேன். இனியா மேடத்தை வர சொல்றேன் மேடம்.